டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பில் இருக்குது. சரிங்களா? இப்போ பகுப்பதம் வந்து 2 வகைப்படும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம். இப்போ பெயர் பகுப்பதத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலன் அப்படின்ற ஒரு பெயரை கொடுத்துருக்காங்க. இதை நாம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இப்போ வேல் அப்படிங்கிறது பகுதி, வேலுங்கிறது பகுதி, அன் அப்படிங்கிறது விகுதி. எப்படி வேல் இல்லு கூட்டல் ஆ, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எழுத்து வாய்ப்பாட்டில் இல்லு கூட்டல் ஆ லா, அதுதான் வந்து இங்கே வந்து வேலன் லாவா வந்திருக்கு பாருங்க. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் நம்ம பிரிக்கணும். அதுக்கு தான் நான் எழுத்து வாய்ப்பாடு தெரியாதவங்க அந்த எழுத்து வாய்ப்பாடு நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள், எப்படி பிரித்து உயிரும் மெய்யும் சேர்ந்து எப்படி உயிர்மெய் எழுத்து வருது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் அருமையாக கொடுத்துருப்பேன் விளக்கத்தோடு. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பகுபத உறுப்பிலக்கணம், சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக எல்லாமே எளிமையாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எழுத்து வாய்ப்பாட்டை வந்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதான் பெயர் பகுபதத்தில் வேலன், வேல் கூட்டல் அன், வேல் என்பது பகுதி, அன் என்பது விகுதி. சரிங்களா? அடுத்தது வினை பகுப்பதம். வினை பகுப்பதம் அப்படின்னா செய்தான், நின்றான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வினை ஆக்ஷன். ஒரு செயலை நம்ம செய்கிறத வந்து வினைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அப்போ செய்ங்கிறது பகுதி, ஆணுங்கிறது விகுதி, அப்புறம் இத்துங்கிறது இடைநிலை. இப்போ எப்படி நம்ம இதை இத்து கூட்டல் ஆ எப்படி பிரித்தாங்க? இப்போ தான்ற எழுத்து எப்படி மாறி இருக்கு பாருங்க. இத்து கூட்டல் ஆ தா. சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த எழுத்து வாய்ப்பாடு நீங்கள் முறையாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது எளிமையாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் பிரிக்கணும். இத்து கூட்டலா தா. இப்போ செய் என்பது பகுதி, இத் என்பது இடைநிலை, ஆண் என்பது விகுதி. இதுதான் பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுபதத்தினுடைய வகைகளில் வந்து பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம். சரிங்களா? நன்றி.